बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्लाहु खालिकु कुल्ली शै व हुवा अला कुल्ली शैइन वकील। लहु मकालिदु समावाति वल अर्द वल्लज़ीन कफ़रू बिआयातिल्लाह उलाइक हुमुल खासिरून। இந்த ஆயத்துக்களை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து குல்லஃப கைரல்லாஹ் தாமுரூனி அபுது அய்யுஹல் ஜாஹிலூன். இந்த ஆயத்துக்களை பற்றி விளக்கங்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, முஹம்மதே, நீங்கள் எங்கள் கடவுளை வணங்குங்க, நாங்கள் உங்கள் கடவுளை வணங்குறோம், ஏன் நமக்குள்ளார பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசினாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்லஃப கைரல்லாஹ்ல இருந்து மினல் ஹாசிரீன் வரையிலும் உண்டான அந்த வசனங்கள் இறங்கியது. அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நாயகமே நீங்கள் கூறுங்கள், அஃப கைரல்லாஹி தாமுரூனி அபுது அய்யுஹல் ஜாஹிலூன். அறிவிலிகளே, முட்டாள்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா? வலகத் ஊஹிய இலைக்க வைலல்லதீன மின் கப்லிக். நாயகமே, உங்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்டதும் உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்டதும் லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வச்சிங்க அம்புட்டு தான், லையஹ்பத்தன்ன அமலுக், உங்கள் அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஆயத்து அப்போ அந்த நேரத்தில் தான் இறங்கியது. இதே மாதிரி கருத்துப்பட ஆயத்து குரானில் இன்னொரு இடத்துல எல்லாம் பேசும்போது, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைத்தால் அவர்களுடைய அமல்களும் அழிந்து போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதுக்கு முன்னால் நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஒருவேளை பில் ஃபரத், ஒருவேளை நபிமார்கள் கூட ஷிர்க் செய்து விட்டால், அவர்களும் கூட ஷிர்க் செய்து விட்டால், அவங்க செஞ்ச எல்லா அமல்களும், அவங்க செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச எல்லா புண்ணியங்களும் எல்லாம் அழிந்து போய்விடும். நாயகமே, உங்களின் பக்கமாக வஹி அனுப்பப்பட்டதும் உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்டதும் என்ன அப்படின்னா, யார் சிறுக்கு செய்வாங்களோ இல்லை யஹ்பத்தன்ன அமலுக்க, அவங்க அமல் எல்லாம் வீணாக போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் ஐயோ போச்சே போச்சேன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். ஹசாரத் பச்சேதான், கைசேதம்தான் மிஞ்சும், நஷ்டம்தான் மிஞ்சும். ஸோ அதனால் நாயகமே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? பலில்லாஹ ஃபஅபுத், அல்லாஹ்வையே வணங்குங்கள். ஏக இறைவன், இணையில்லா இறைவன், அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள். வகும் மின ஷாக்கிரீன், அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நேமத்துகள் அல்லாஹ் கொடுத்தான், அந்த நேமத்துகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னா நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. வகும் மின ஷாக்கிரீன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்களும் இதை செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு அவர்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை. வலர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமah, மொத்த பூமியும் கியாமத்துடைய நாளிலே அவனுடைய ஒரு பிடிதான். வசமாவாத்து மத்துவியாத்துன் பியமீனி, வானத்தை அவனுடைய வலது கையால் அவன் சுருட்டி இருப்பான். சுபஹானா, அவன் மகா தூய்மையானவன். வதஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன பேசுகிறான்னா, இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக தான் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் ஷிர்க் செய்கிறார்கள். அல்லாஹ்வை விட கண்ணியவான் கிடையாது, அல்லாஹ்வை விட பெரிய அரசன் கிடையாது,
அல்லாஹ்வை விட மிகைத்தவன் கிடையாது, அல்லாஹ்வை விட சக்தியாளன் எவனும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகரானவன் ஒருவனும் கிடையாது. இந்த ஆயத்து இருக்குது குறைஷி காஃபிர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கின ஆயத்து. வமா கதருல்லாஹ ஹக்க கதிரி, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் கண்ணியம் கொடுக்கவில்லை அப்படி சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்து குறைஷி காஃபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இறக்கினான். அதாவது அல்லாஹ்வுக்குத்தான் சர்வ சக்தியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இந்த பயல்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய நம்பிக்கை ஷிர்க்குடைய நம்பிக்கை, அல்லாஹ்வோடு மற்றவர்களை அவர்கள் இணையாக்கினார்கள். ஸோ அதனால் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியல. சர்வசக்தியும் அல்லாஹ்வுக்குத்தான் அப்படின்னு சொன்னால் அது அவங்களால ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அல்லாஹ் தஆலா அவங்க சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த ஆயத்து சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த ஆயத்தை பற்றி சாலிஹீன்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்தில் எப்படி வார்த்தைகள் வந்திருக்கிறதோ எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே ஈமான் கொள்ளுங்கள். இதில் நீங்கள் உள்ளே பூந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா கியாமத்துடைய நாளில் மொத்த பூமியும் அல்லாஹ்வினுடைய ஒரு பிடி. அல்லாஹ்வுடைய ஒரு பிடினா எப்படி இருக்கும், அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. வசமாவாத்து மத்துவியாத்தும் பியமீனி, வானம் அல்லாஹ் வலது கையால் சுருட்டி இருப்பான் அப்படின்னு. அப்போ இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரக்கூடிய இந்த விஷயம் எப்படி சொல்லப்பட்டுச்சோ அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். பஸ் இத்தனாகி. சஹீஹ் புகாரியில் இந்த ஆயத்துடைய தஃசீரில் வருகிறது, யூதர்களினுடைய ஒரு பெரிய ஆலிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்துட்டு சொன்னார், நாங்கள் எழுதி பார்த்துருக்குறோம், நாங்கள் எழுதி இருக்கிறத பார்த்துருக்குறோம். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே 7 வானங்களை ஒரு விரலிலே வைத்திருப்பான், மொத்த பூமியையும் ஒரு விரலிலே வைத்திருப்பான், மொத்த மரங்களையும் ஒரு விரலிலே வைத்திருப்பான், மொத்த பூமியும் தண்ணீரும் மண்ணும் ஒரு விரலிலே வைத்திருப்பான், பாக்கி இருக்கக்கூடிய எல்லா மஹ்லூக்குகளையும் அவன் ஒரு விரலிலே வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு அவன் அல்லாஹ் சொல்லுவானா நாளைக்கு மறுமையில், நானே அரசன், நானே உண்மையான அரசன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு அவன் சொல்கிறான், யூதர்களுடைய அந்த ஆளி ரசூலுல்லாஹ் இடத்துல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உண்மையான இந்த பேச்சை கேட்டு நபி அவர்கள் சிரித்தார்கள். நபி அவர்களினுடைய தாடை அது தெரிகின்ற வரையிலும், நபி அவர்களினுடைய அந்த தாடை தெரிகிற வரையிலும் நபி அவர்கள் சிரித்தாங்க. வேர்பகுதி தெரிகின்ற வரையிலும் நபி அவங்க சிரித்தாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க. முஸ்னதுடைய ஹதீஸ் இதுக்கு சமீபமாக இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, அந்த யஹூதி ஆளி அவன் தன்னுடைய விரல்களை வைத்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருந்தான். முதல்ல கலிமா விரலை வச்சு ஆரம்பித்தான், அப்படியே அடுத்தடுத்து விரல்களை வச்சு அவன் சொல்லி கொடுத்தான், 4 விரல்களை காட்டினான் அப்படி சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டது. சஹீஹ் புகாரியிலே இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பூமியை அவன் ஒரு பிடியிலே ஆக்கி விடுவான், வானத்தை தன்னுடைய வலது கையிலே அவன் சுருட்டி விடுவான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நானே அரசன், பூமியிலே இருந்த அரசர்கள் எல்லாம் எங்கே, ஐனல் முழு, எங்கே பூமியிலே இருந்த அரசர்கள் எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டானுவல்ல, எங்கே அவர்களெல்லாம் அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்பான். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, பூமியை அல்லாஹ் தஆலா இருக்கிறானே ஒரு விரலிலே அல்லாஹ் ஆக்கி விடுவான், வானத்தை தன்னுடைய வலது கையிலே அல்லாஹ் ஆக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நானே அரசன் என்பதாக இது முஸ்லீமில் இருக்குது. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரின் மீது
மரத்தில் உண்டான மெம்பர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அந்த மெம்பரின் மீது நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினாங்க. நபி அவர்கள் விரல்களை அசைத்து அசைத்து, கையை அசைத்து அசைத்து முன்னே பின்னே ஆக்கி நபி அவர்கள் பேசினார். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அவன் தன்னுடைய பெருமையை அவனே பேசுவான். நானே அடக்கி ஆள்பவனாக இருக்கிறேன், நானே பெருமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன், நானே அரசனாக இருக்கிறேன், நானே கண்ணியவானாக இருக்கிறேன், நானே சந்தை மிகுந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சொல்லுவான் அப்படின்னு நபி அவர்கள் ரொம்ப ஜோஷாக சொல்கிறாங்க, கையை ஆட்டி ஆட்டி. அப்போ அந்த நேரத்தில் அந்த மரத்தில் செய்யப்பட்ட அந்த மெம்பர் அது ஆடுது. ரசூலுல்லாஹ் அசைஞ்சு அசைஞ்சு சொல்லும்போது, இப்போ நான் கையை வச்சு இதை ஆட்டுனேன்னு சொன்னால் என்ன ஆகும், இது ஆடுமா இல்லையா, அந்த மாதிரி அது ஆடுது. அப்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பயந்தோம் ஒரு வேளை மெம்பர் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் அவ்வளோ ஜோஷ் ஆகிட்டாங்க அல்லாஹ்வை பற்றி பேசும்போது. ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் நபி அவர்கள் எப்படி அசைந்து அசைந்து சொன்னார்கள் அப்படிங்கிறத செஞ்சே காட்டினாங்க ப்ராக்டிக்கலாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மாதிரியே அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கையிலே ஆக்கி கொள்வான். அல்லாஹ் சொல்லுவான், நானே அரசனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய விரல்களை திறப்பான், மறுபடியும் அல்லாஹ் மூடிக்கொள்வான். அப்போ நபி அவங்க ஆடி ஆடி அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடிய காரணத்தினால் அந்த மெம்பரே அப்படியே ஆடியது. அது விழுந்துடுமோ, ரசூலுல்லாஹ்வும் விழுந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தோம். இப்படி இப்னு உமருடைய ரிவாயத்தில் இப்படி இருக்கின்றது. பஸாருடைய ரிவாயத்தில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தை படித்தார்கள், மிம்பர் அசைந்தது, நபி அவர்கள் 3 முறை இந்த விஷயத்தை சொன்னதாக இப்படி இருக்கிறது. முஅஜ்ஜம் கபீர தபரானியிலே ஒரு கரீபான ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களினுடைய ஜமாத்திலே சொன்னார்கள், நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் சூரத்து சுமருடைய கடைசி ஆயத்துக்களை நான் ஓதப் போகின்றேன், நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். யாருக்கு அழுகை வருமோ அவங்க அழுகுங்க, யார் அழுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவர் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தில் இருந்து தான் வமா கதருல்லாஹு ஹக்க கத்ரி என்ற இந்த ஆயத்தில் இருந்து அந்த சூரா முடிகிற வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அப்போ சில சஹாபாக்கள் அழுதாங்க, சில சஹாபாக்கள் அழுகவில்லை. அப்போ அழுகாதவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் அழுகணும்னு நினச்சாலும் அழுக வரலையே அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மறுபடியும் படிக்கிறேன், நீங்கள் அழுவதை போல பாவனையாவது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நான் 3 விஷயங்களை என்னுடைய அடியார்களிடம் இருந்து நான் மறைத்து விட்டேன். ஒரு வேளை அதை நான் என்னுடைய அடியார்களுக்கு காட்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் கூட பாவம் செய்ய மாட்டான், ஒருத்தன் கூட தப்பு பண்ண மாட்டான். அதில் 1வது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு நானே பர்தா போட்டுக்கொண்டேன், என்னை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். நான் யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், வானம் பூமியை நான் கையில் அதை 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 சுருட்டி கொள்வதை அவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் நானே அரசன், என்னை தவிர அரசன் உண்டா அப்படின்லாம் நான் சொல்கிறத அவங்க கண்ணால் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? அல்லாஹ்வை கண்ணால் பார்த்துட்டு ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் இருக்க முடியாது. 2வது விஷயம், நான் சொர்க்கத்தை நான் மறைத்து விட்டேன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நலவுகள், அங்கே இருக்கக்கூடிய நேமத்துகள், இது எல்லாம் நான் மறைத்து விட்டேன். அது ஒரு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை அவனுக்காவது வராமல் இருந்திருக்குமா? துனியாவில் அற்பமான அழிஞ்சு போகக்கூடிய துனியாவில் ஒரு பொருளை பார்த்தான்னு சொன்னால் அவ்வளோ ஆசைப்படுறான். இதே மாதிரி வீடு கட்டணும், இதே மாதிரி வண்டி வாங்கணும், இதே மாதிரி ஏரோப்ளைனில் பறக்கணும், இதே மாதிரி என்னடா இதே மாதிரி, எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போகக்கூடியது. இதுக்கே ஆசைப்படுறான்.
அப்போ துனியாவை பார்த்து ஆசைப்படுறான்னா சொர்க்கத்தை பார்த்தானா அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதை நான் மறைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி நரகத்தில் இருக்கிற வேதனை அதையும் மறைத்து விட்டேன். ஒருவேளை அதை அவனுக்கு காட்டியிருந்தால், அங்கே இருக்கிற வேதனையும் சித்திரவதையையும் அவனுக்கு காட்டியிருந்தால் இங்கே போகக்கூடாதுங்கிற உறுதிப்பாடு அவனுக்கு ஏற்பட்டு இருக்கும். இந்த 3 விஷயங்களை நான் மறைத்து விட்டேன் என்னுடைய அடியார்களை விட்டும். ஏன்னா அல்லாஹ் தாலா கூறுகிறான், நான் பார்க்கணும் என்பதாக நினைக்கிறேன். இவன் என் சம்பந்தமாக எவ்வளவு இவன் அறிந்து வைத்திருக்கிறான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தெள்ள தெளிவாக எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டான். இதுதான் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே மனிதன் எப்படி வாழுகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் நாளைக்கு முடிவு செய்வான், அவ்வளோ. இது எல்லாம் அல்லாஹ் காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிட்டான், இப்படி எல்லாம் இருக்குது பார்த்துக்கோ அப்படி சொல்லி. இதுக்கப்புறம் மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படி. இதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنظُرُونَ وَأَشْرَقَتِ الْأَرْضُ بِنُورِ رَبِّهَا وَوُضِعَ الْكِتَابُ وَجِيءَ بِالنَّبِيِّينَ وَالشُّهَدَاءِ وَقُضِيَ بَيْنَهُم بِالْحَقِّ وَهُمْ لَا يُظْلَمُونَ وَوُفِّيَتْ كُلُّ نَفْسٍ مَا عَمِلَتْ وَهُوَ أَعْلَمُ بِمَا يَفْعَلُونَ. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா கியாமத் நாளினுடைய பயங்கரங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ